என்னங்க சொல்றீங்க? நம்ம ஈரோட்லேருந்து வெறும் 2 மணி நேரத்துல நீங்க திபெத்துக்கு போயிரலாமா? அட ஆமாங்க. நம்ம ஈரோடு பக்கத்திலேயே ஒரு திபெத்தியன் வில்லேஜ் இருக்குங்கிறது எத்தன பேத்துக்குங்க தெரியும்? அந்த இடத்துக்கு தான் இன்னைக்கு நான் உங்கள கூட்டு போறேன். இந்த திபெத்தியன் வில்லேஜ்க்கு நீங்க போறதுக்கு சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் வழியா தாங்க நீங்க டிராவல் பண்ணுவீங்க. தமிழ்நாடு செக் போஸ்ட், கர்நாடகா செக் போஸ்ட் 2யுமே நீங்க கிராஸ் பண்ணி தான் போகணும். இந்த திபெத்தியன் வில்லேஜ் கொல்லேகால் அப்படிங்கிற கர்நாடகாவுடைய தாலுக்ல தாங்க லொகேட் ஆயிருக்கு. இந்த ஒரு வில்லேஜ வந்துட்டு பாத்தீங்கன்னா 1961ல வந்துட்டு பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாவே நீங்க ஏதோ ஒரு திபெத்ல இருக்கிற மாதிரி தான் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் திபெத்தியன் மக்கள் தான் இங்க வாழ்றாங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்களுக்குன்னே இங்க ஒரு வில்லேஜே கம்ப்ளீட்டா ஒதுக்கி கொடுத்துட்டாங்க. இங்கேயும் வில்லேஜ் ஏ, வில்லேஜ் பி, வில்லேஜ் சி இங்க வந்து மக்கள் நிறைய பேர் வாழ்றாங்க. கோயிலும் எல்லா இடமும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு திபெத்தியன் கல்ச்சர்லயே எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. அங்க நிறைய மாங்ஸும் நாங்க பார்த்து பேசணும். ரொம்பவுமே ஆச்சரியமா இருந்துச்சுங்க. நம்ம ஈரோடு பக்கத்துல இப்படி ஒரு இடமான்னு சொல்லிட்டு இந்த